என் தேவன் தயை செய்கிறவராய் இருக்காருங்க. தனிமையில் வாடுவோருக்கு தயை செய்கிறவர், தரித்திரருக்கு தயை செய்கிறவருங்க. தத்தளிப்பின் பாதையில் சென்று கொண்டிருக்கிற அனைவருக்குமே தயை செய்கிறவரா இருக்கிறாருங்க. பைபிள்ல கூட நகோமி என்ற பெண் தன் கணவரான எலிமெலேக்கு மற்றும் தன் 2 குமாரர்களையும் இழந்து தனித்தவளானாள். நகோமின் மருமகளான 2 பேருமே மோவாபிய பெண்களுங்க. ஒருத்தவங்க பேரு ஒருபால், இன்னொருத்தவங்க பேர் ரூத். நகோமி தன் 2 மருமக்களையும் அவர்கள் தேசத்துக்கு திரும்பி போக சொன்னபோது இருவரில் ஒருவரான ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு சென்றார். ரூத்தோ, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நகோமிக்கு துணையானாள். ரூத்தை கொண்டு நகோமின் தனிமையை மாற்றிய கர்த்தர். நகோமி தன் மருமகளான ரூத்துடன் பெத்லகேமுக்கு வந்தாருங்க. நகோமியின் உறவுமுறையான போவாசின் வயல்வெளியில அரிக்கட்டுகளை பொறுக்க ரூத் வந்தாங்க. போவாஸ் அவர்களுக்கு புசிக்க அப்பத்தையும் வறுத்த கோதுமையும் கொடுத்து அவர்களின் தரித்திரத்தை மாற்றினார். போவாஸ் ரூத்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி ரூத்தை ஆசீர்வதித்தான். போவாசை கொண்டு அவர்கள் தரித்திரத்தை மாற்றி அவர்களுக்கு தயை செய்த கர்த்தர். ரூத்தை விவாகம் பண்ணினார். ரூத் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். தத்தளிப்பின் பாதையில் சென்று கொண்டிருந்த ரூத்துக்கும் நகோமிக்கும் கர்த்தர் தயை செய்தார். தனிமையில் வாடி தரித்திரராய் தத்தளிப்பின் பாதையில் சென்று கொண்டிருந்த நகோமிக்கும் ரூத்துக்கும் கர்த்தர் தயை செய்தார். பாய். பிரைஸ் தி லார்ட்.